பாக்யா வீட்டில் கோபி அப்படி இப்படின்னு நாடகம் ஆடி ராதிகாவையும் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போ வெக்கமே இல்லாமல் பாக்யா வீட்டில் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ பாக்யாவுமே எப்படி தான் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. மயுவை பார்த்துக்கிறது, அவருக்கு வந்து எல்லாமே செய்கிறது அப்படின்னு சொல்லி பாக்யாவுமே எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. பட் வந்து அமைதியாக என்ன நடக்குது அப்படின்னு லிசன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கோபி 2 பேருமே வாக்கிங் வந்து போகிறப்போ, வாங்க கோபி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க ஈஸ்வரி. ஸோ ஈஸ்வரி தான் கோபியோட போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக நோஸ் கட் ஆகிடுச்சு ஈஸ்வரிக்கு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திரு முழிக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் நான் தான் இனிமேல் கோபிக்கு எல்லாமே செய்வேன், அவர் என்னோட புருஷன் தானே அப்படின்னு சாப்பாடு செய்கிறதுலேருந்து வாக்கிங் போகிறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வாடா இந்த மாதிரி செக்கப் போகலாம், இன்றைக்கி செக்கப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபியை கூப்பிடும்போது நானும் வருவேன் அப்படின்னு பாக்யா கிளம்பி போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பாக்யா வந்து குறுக்குறுன்னு பார்த்துட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. போனதுக்கப்புறமா வாடா உள்ளே போகலான்னு வந்து டாக்டர் ரூம்குள்ளே வந்து போகிறப்போ, நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன், நீங்கள் எங்கே இருங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியை வந்து ஓரமாக நிற்க வச்சுட்டு ராதிகா வந்து கோபியை கூட்டிகிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்ட உடனே வீட்டில் வந்து ரொம்ப சோகமாக படுத்திருக்காங்க ஈஸ்வரி. ஸோ வந்து கோபிக்கிட்ட இப்போ எப்படி போட்டி போடுறாங்கன்னு தெரியல, பயங்கரமாக போட்டி போட்டுட்ருக்காங்க ஈஸ்வரி. அப்போது ஏம்மா அப்படி படுத்திருக்க அப்படின்னு சொல்லி கோபி கேட்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னடா நினச்சிட்ருக்க, அவள் நேற்று வந்தவடா, என்னடா அம்மாவை இப்படி பண்ணுற நீ, எல்லாத்துக்குமே போட்டி போட்டு என்கிட்ட வந்து நிற்கிறா, எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை, அவளை பிடிக்கவே இல்லை, இந்த வீட்டை விட்டு அவள் போகிற அன்றைக்கி தான் நிம்மதி அப்படின்னு பயங்கரமாக புலம்புறாங்க. இதுவும் வந்து ஒரு பக்கம் மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு பாக்யா வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போது வந்து சரி சரி அதெல்லாம் விடு, ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க, உனக்கு உடம்புக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்துக்கும் காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது, ஸ்ட்ரெஸ் தான்மா அப்படின்னு கோபி வந்து சொல்கிறாரு. ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு, ஆமாம்மா நீங்கள் அமைதியாக இருந்தால் இங்கேயுமே அமைதியாக இருக்கும் அப்படின்னு அவர் நெஞ்சில் கை வச்சுட்டு சொல்கிறார். எப்போவுமே இந்த நெஞ்சில் கை வச்சுட்டு தானே நாடகம் ஆடுறாரு கோபி. ஸோ நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னா, ஐயோ அப்படியா, நான் இனிமேல் எதுவுமே பேசலடா, எனக்கு உன்னோட ஹெல்த்து தான் முக்கியம், நீ தானே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப உருகிக்கிட்டு இருக்காங்க கோபியும் ஈஸ்வரியும். இந்த நாடகத்தை எல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக எரிச்சலாக வருது பாக்யாவுக்கு. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது, கோபியும் ராதிகாவும் எப்போ வீட்டை விட்டு வெளியில் போக போகிறாங்க, ஸோ வந்து அடுத்து என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ.